இன்னைக்கு நம்ம டேஸ்டியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடலை பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ள நம்ம புடலங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கூடவே வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி. இது வச்சுட்டோன்னா நம்ம குழம்போ சாம்பாரோ தனியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.